என்னையும் இவர் படுதல் சொல்லிக்கிறார், என்னை கீபத்து பேசி இருக்கிறார். இப்படி இன்னும் நிறைய கிரவுட் நிற்கும். ஆனா வாங்கி கொடுக்க இவர்கிட்ட ஒன்றும் இல்லை. இவர் கொண்டு வந்த நன்மை மலைகள் எல்லாம் முடிவடைந்து விட்டன. இப்போது செய்ய வழி இல்லை. அல்லாஹ் என்ன செய்வான்? உங்களுக்கு அடிச்சிருக்கிறாரா? ஓ, அந்த அடியின் பாரம் எவ்வளவு? அதனுடைய பாரத்தின் அளவுக்கு அவர் செய்த நன்மையில் பாவத்தில் இருந்து நிறுத்து இவர் தலையிலே அல்லாஹ் கட்டுவார். இப்படி பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் வாங்கிட்டு போறதுக்கு நன்மை இல்லாத போது தனது பாதிப்பின் அளவுக்கு தான் செய்த பாவத்தை இவருடைய தலை மீது அல்லாஹு தாலா கட்டி கட்டி, நன்மை மலையை செஞ்சுட்டு வந்தவர் நன்மையெல்லாம் புடுங்கிட்டு போயிட்டாங்க, இப்ப மக்களுடைய பாவத்தை அள்ளி கட்டுகிறார். பாவம் நிறைந்து கொண்டு போகுது, பாவ மலையாக மாறுகிறது. இப்ப இவருடைய பாவங்கள் அதிகரிக்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சும்ம துரிஹ ஃபின்னார், இவர் நரகத்திலே எடுத்து எரியப்படுவார். தொழுகையாளி, முன் சஃப்ல தொழுதவர், கியாமுல் லைல் தொழுதவர், ஹஜ்ஜிக்கு போனவர், ஜகாத்து கொடுத்தவர், சொத்தை சமூகத்துக்காக செலவழித்தவர், காலமெல்லாம் நோன்பு வச்சவர், நரகம் போறார். ஏன்? பிறருடைய ஹக்கை பேணவில்லை, பிறருடைய உரிமையை பேணவில்லை. உலமாக்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை வச்சு, அல் கீபா அஷத்து மினஸ் ஸினா, கீபத்து பேசுறது இருக்குதே, மற்றவர் இல்லாத இடத்துல அவருடைய குறைகளை கழுவுறது நல்ல பழக்கம், நல்ல ருசி. எங்களுக்கு கீபத்து பேசாத ஒரு சஃபை கிடையாது. 4 பேர் சேர்ந்தா அவரத்துல இல்லாத 5வது ஒருத்தரை பத்தி பேசுறது நமக்கு பழக்கம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் கீபா அஷத்து மினஸ் ஸினா, விபச்சாரத்தை விட மோசம், விபச்சாரத்தை விட மோசம். ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சு மாட்டிக்கிட்டான், ஊரெல்லாம் அதான் பேச்சு, அதான் பேச்சு. வெள்ளிக்கிழமைக்கும் விசேஷமா பேசுவாங்க, பள்ளியில் அறிவிப்பாங்களோ, விசாரணைக்கு எடுப்பாங்களோ, என்ன நடவடிக்கை எடுப்பாங்களோ, ஊரை விட்டு விளக்குவாங்களோ, இதுதான் பேச்சு. ஆனால் ஆங்காங்கே சேர்ந்து நின்று மனிதர்களுடைய குறைகளை கழுவி கொண்டிருக்கிறார்களே, எந்த பேச்சும் கிடையாது அவங்கள பத்தி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ விபச்சாரம் செய்யறதை விடவும் கொடிய பாவத்தை தான் நீ செய்து கொண்டிருக்கிறாய். உலமாக்கள் சொல்றாங்க, இதுல இன்னொரு நியாயம் இருக்குது. என்ன தெரியுமா? விபச்சாரம் செய்தால் தௌபா செய்யலாம், அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஒருவனை பற்றி நீங்கள் பேசிய பின்னால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து சரி வராது. ஏன்? யாரை பத்தி கதைச்சீங்களோ அவரிடத்துல போயிட்டு